கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளை ஆண்டவரை காணும்படி செய்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தெம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதா இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாபலன் அளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். என்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 30வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to 2 Kings chapter 25 and verse 30. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. 2 Kings chapter 25 and verse 30. And his allowance was a continual allowance given him of the king, a daily rate for every day, all the days of his life. இங்கே பார்க்கிறோம், யோயாக்கீன் என்கிற அந்த ராஜாவுக்கு சிறைப்பட்டு போகிறான். அவனுக்கு யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் என்று 27வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். Let's read from verse 28. And he spake kindly to him and set his throne above the throne of the kings that were with him in Babylon, and changed his prison garments, and he did eat bread continually before him all the days of his life. யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் ராஜாவுக்கு முன்பாக வரும் பொழுது ராஜா யோசேப்பை கூட உயர்த்தும் பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. So a day will come, those who were in prison, when God remembers them, it's all the matter of time. இங்கே பார்க்கிறோம், 37 வருடமாக அவன் சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோயாக்கீன் யூதாவின் ராஜாவை தேவன் நினைத்தருளி ஒரு ஏவில் மெரோடாக் என்னும் ஒரு பாபிலோன் ராஜாவின் மூலமாக அவனுக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்களோடு இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுப்பது அது வழக்கமாயிருந்தது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1 Kings chapter 4 and verses 22 and 23. 1 ராஜாக்கள் 4:22-23. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு
30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் குழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம் என்று வாசிக்கிறோம். அப்போ அநேகர் சாலமோனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் மோஸ்ட்லி த கிங்ஸ் வில் டூ. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த யோயாக்கீன் ராஜாவுக்கு சகல தன்னோட இருந்த பாபிலோன் இருந்த ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு மேலாக உயரமாக வைத்து அவனுக்கு அவர் போஜனம் கொடுத்தார், அனுதினமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். See this evil Merodach, the king of Babylon, he never changed his mind until the day of the death of Jehoiakim. All the days of his life, the king's mind didn't change. Even the successor also was able to give him food. That is what we read in the histories. நம்ம மல்கியா 3:6 நம்ம வாசிக்கிறோம். We read in Malachi chapter 3 and Malachi chapter 3 and verse 6. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. Bible says, I am the Lord, I change not, therefore ye sons of Jacob are not consumed. நாம் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய வைகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக இருப்போமாக இன்னும் தொடர்ந்து அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வசனங்களே எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. இயேசுவே, அவனுடைய 37ஆம் வருஷத்திலே அப்பா அவனுடைய சிறையிருப்பு மாறினது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா யார் யார் எத்தனை வருடங்களாக ஆண்டவரே எந்தெந்த சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் திருப்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆண்டவரே ஆறுதலான வார்த்தைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நீர் தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.